எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம், விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள். Hebrews 11 verse 34 we read, quench the violence of fire through faith. விசுவாசத்தினாலே அக்கினியினுடைய உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள், அணைஞ்சு போயிடுச்சு. The Bible says they quenched the violence of fire, that is the extremely fiery furnace was completely put off. சாத்தான் என்ன நினைச்சான், அந்த மூன்று பேரையும் பாபிக்யூ ஆக்கிரலாம் நினைச்சான். What did Satan think? He thought he could completely roast those three men in the fire. மூணு பேர் ஒன்றுமில்லாம ஆக்கிரலாம், அதான் சாத்தானுடைய திட்டம். He thought he could completely make those men into nothing. பூமியிலே இல்லாம ஆக்கிரலாம் அவங்கள. He thought that he could completely eradicate those men from the earth. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு வேற திட்டத்தை வைத்திருந்தார். But God had different plans for them. அவர்கள் மூலமாக அந்த அக்கினியுடைய உக்கிரமானது அவிந்து போனது. And through them the violence of the fire was quenched. அதனால தான் வசனம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலே சபைக்குள்ளாக இருக்கிறதா நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்திலே நீ ஆரோக்கியமுள்ளவனாயிரு. That is why the Bible tells to the New Testament believers who we are that we need to be sound in the faith. விசுவாசத்தில் பலவீனமாக மாறி விடாதே. We should not become weak in faith. சோர்ந்து போகாதே. We should not become depressed. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை, தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நீ கவலைப்படாதே. You should not begin to worry because the promises that God has given you has still not yet been fulfilled. சூழ்நிலைகள் மோசமாக தெரியும் பொழுது விசுவாச வார்த்தைகளை நீ பேசு. When your situations and problem turn worse, you need to speak words of faith. விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. You need to speak words of faith. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவர் தேவனை துதித்தார், மகிமைப்படுத்தினார். Because Abraham believed and trusted God, he praised God, he gave glory to the name of the Lord. மனுஷனுடைய மூளைக்கு முற்றிலும் வித்தியாசமான முரண்பாடான ஒரு நடந்து கொள்ளுதல். This is something completely contradictory to the how man thinks. அதேபோல மூன்று வாலிபர்கள் செய்தியை கேட்கிறார்கள், அக்கினி சூளையில போடப்படுவார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Even when those three young men heard the news that they are going to be put inside the fiery furnace, they say that the God whom we serve will deliver us. ஆகவே விசுவாச வார்த்தை நம்ம பேசும்போது தேவன் தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் தன்னுடைய உதவியை உங்களுக்கு அனுப்புகிறார். So when we speak words of faith, God will send unimaginable ways to bring you out of the situation. இரண்டு சம்பவத்தில் நம்ம பார்க்கிறதான காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ப முடியாத, மருத்துவர்களால் முடியாததான ஒரு ஆச்சரியமான காரியம், தேவன் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். In both these incidents we saw that in the life of Abraham, though their bodies were dead and they could not conceive a child, still God was able to give them a baby. அதேபோல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவ புத்திரனுக்கு சாயலான ஒப்பான ஒரு நபரை அங்கே அனுப்பி அக்கினியினுடைய உக்கிரம் அவிந்து போனது. And in the life of Shadrach, Meshach and Abednego, when they were put into the fiery furnace that was 7 times heated, God was able to send someone in the form who looked like the Son of God to quench the violence of the fire. நம்ம எப்படி இந்த ஏசி ரூம்குள்ள அழகா நம்ம நடந்துட்டு இருக்கோம், அதே போல அவங்க அக்கினி 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ளாக அவங்க நடந்துட்டு இருந்தாங்க. Just as how we are able to walk comfortably inside this AC room, they were walking comfortably inside that fire. அந்த அக்கினி அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. And that fiery furnace did not affect them in any manner. விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதான மனிதனை நெருக்குகிறதான சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் பாதிக்காது. When people who speak words of faith will not be affected by any sort of problems they face. பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். They were able to quench the violence of the fire. பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். They escaped the edge of the sword, out of weakness were made strong. விசுவாசத்தினாலே அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். And turned to flight the armies of the aliens. சேனைகளை முறியடித்தார்கள். They were valiant to fight. இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தேவனின் மேல் வைத்திருந்ததான விசுவாசம். And the reason behind all of this is the faith they had in God. இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன்னுடைய சூழ்நிலைக்குள்ளாக தேவனை கொண்டு வந்து விடு. This is what God tells you, bring in God, invite God into your situation. உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும், பொருளாதார நிதி நிலைமையாக இருந்தாலும், இல்ல சரீர பலவீனமோ அல்லது வேற எந்த பிரச்சனைகள், குழப்பமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. No matter how bad your problem might be it a financial problem or be it a weakness in your body, don't look at it. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம வார்த்தைகளை பேசுவோம். Let us start speaking the words of faith just like Apostle Paul. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ. தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? What is the purpose of God calling us? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். So that we might inherit the promises of God. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். Psalmist David says, for by
by thee I have run through a troop, and by God I have leaped over a wall. நான் சேனைக்குள்ள ஓடி போவேன். I ran through a troop ஏன்னா என்னோட தேவன் இருக்கிறார். because God is with me, நான் பயப்பட மாட்டேன். and I will not be afraid. ஆகவே இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க தான் such people bring nervous breakdown to Satan. Only such people can bring a nervous breakdown அவன் to பயந்து நடுங்க Satan. ஆரம்பிச்சிடுவான். சத்ரு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுவான். இப்படிப்பட்ட நபர்களை பார்த்தா Satan will start being terrified at people who are like this. நீங்க சாத்தானுக்கு nervous breakdown கொடுக்க போறீங்களா இல்ல நான் சாத்தான் உங்களுக்கு nervous breakdown கொடுக்க போறானா? Are you going to give a nervous breakdown to Satan? Be going to be the one facing the nervous breakdown? சாத்தானுடைய கிரியைகளை கண்டு நீங்க பயந்து நடுங்கிட்டு வியாதி வந்து விட்டது, எனக்கு இது வந்துருமோ, சிலருக்கு வரதுக்கு முன்னாடியே பயந்துறாங்க, இது வந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. So many are afraid even before the problem attack. Even with the slightest symptoms they think anything could happen to the body, but this is not how it is. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளை இது. Because God has given us a commandment. விசுவாசத்திலே ஆரோக்கியமா இருக்கும்படிக்கு நீ அவர்களுக்கு நீ சொல்லு, கடிந்து கொண்டு சொல்லு. The Bible says, rebuke them sharply that they may be sound in the faith. விசுவாசத்திலே ஆரோக்கியமா இருப்போம். Let us be sound in the faith. விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறுவோம். And let us be strong in faith. ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாக Let மாறுவோம். us be strong in faith just like Abraham. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். And God will do great things for you in your life. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான உதவியை தேவன் வைத்திருக்கிறார். God has kept in store for you unimaginable and marvelous help. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி நம்ம எல்லா வாயை திறந்து சொல்லுமா, எனக்காக ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலத்தை வைத்திருக்கிறார். Let us confess, God has kept marvelous supernatural strength for us. எந்த மனுஷனுக்கு தெரியாத காரியம் தேவபுத்திரனுக்கு சாயலுக்கு ஒப்பான ஒரு நபரை அக்கினி சொல்லுக்குள்ளாகவே தேவன் அனுப்பினார். God was able to send a person who was not visible to anybody's eyes, or someone who was in the form of the Son of God himself. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிச்சயமாக நிறைவேற போகிறது. Therefore all the promises that God has given you for you in your life will definitely come to pass. விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாறுவோம். Let us grow in sound faith.